அன்புக்கும் இறைநேசத்திற்கு முறைத்தான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு இறுதி முடிவு இனிதாகட்டும் என்ற ஹுஸ்னுல் ஹாத்திமா இறுதி முடிவு குறித்த சில தகவல்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒரு மனிதன் வாழுகிற போது எதற்காக வாழுகிறான் என்ற ஒரு மனிதன் வாழ்வதை இறப்பதற்காகத்தான். இந்த இறப்பு இனிதாக வேண்டுமானால் அதற்கான அடையாளங்கள் என்ன, அது ஏற்படுவதற்கான காரணங்கள் என்ன, இறுதி முடிவு எப்பொழுது கடுமையாக்கப்படுகிறது, இறைநேசர்கள் எப்படி வஃபாத்தாகி இருக்கிறார்கள் என்று 4 கோணங்களில் இன்றைக்கு உங்களோடு சில செய்திகளை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இறுதி முடிவு அழகாவதற்கான அடையாளங்கள், ஹுஸ்னுல் ஹாத்திமாவுக்கான அடையாளங்கள் 10 அடையாளங்கள் நடக்கிற போது இவர்கள் சொர்க்கவாசியாக ஆகலாம், இவர்களுடைய முடிவு அழகாக இருக்கிறது என்று இந்த சமூகம் முடிவு செய்து கொள்ளலாம். குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் இதை நாம் பார்க்க முடிகிறது. அதில் முதலாவது நுத்குஹு பிஷஹாதா. அன்பிற்குரியவர்களே, கலிமாவோடு நம்ம குர்ஆனுக்கு எப்படி ஹாஃபிதுல் குர்ஆன் என்று சொல்லுகிறோமோ அதே மாதிரி ஹதீஸ்ல 1,00,000 ஹதீஸை மனனம் செய்தால் அவருக்கு பேர் ஹாஃபில். 3,00,000 ஹதீஸ்களை ஒருவர் மனனம் செய்திருந்தால் அவருக்கு பேர் ஹாக்கிம், அவருக்கு பேர் ஹுஜ்ஜா என்று சொல்லுவார்கள். இந்த அபூ தர்ஆ 1,00,000 ஹதீஸ்களை சூரத்துல் ஃபாத்திஹாவை போல மனனம். நம்மிடத்துல யாராவது சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுங்கன்னு சொன்னா தடுமாறுவோமா? அதை போல 1,00,000 ஹதீஸ்கள் கலிமாவை சொல்லி யார் மரணிக்கிறார்களோ அவர்களுடைய இறுதி முடிவு நல்லதாக இருக்கும் என்று மார்க்கம் சொல்கிறது. இரண்டாவதாக சொல்லுகிறது, வெள்ளிக்கிழமை இரவு அல்லது பகலில் யார் மௌத்தாகிறார்களோ அவர்களுடைய முடிவு நல்ல முடிவாக இருக்கும். வெள்ளியினுடைய இரவும் வெள்ளியினுடைய பகல் அன்று மலக்குகள் முன்கர் நக்கீர் கேள்வி கணக்கு கேட்பதில்லை. அந்த நாளினுடைய வரக்கத்தால் இவர்களுடைய முடிவு நல்லதாக அமைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மூன்றாவதாக அன்புக்குரியவர்களே, அல் மபுத்தூன், இது பெருமானார் இந்த உம்மத்திற்கு கொடுத்திருக்கிற மாபெரிய கிஃப்ட். மபுத்தூன் என்று சொன்னார் தொற்று நோயால் யார் வஃபாத்தாகிறார்களோ, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்துக்கு முந்தைய காலத்தில் எல்லாம் நிறைய அதாபுகளை பெருமானார் ஷஹாதாவாக மாற்றி கொடுத்திருக்கிறார்கள். முந்தைய காலத்துல ஒரு உம்மத்தை அழிக்கிறது அல்லாஹ் சொல்லிட்டான், உங்க உம்மத்து தொற்று நோயால் அழிந்து போனால் அவர்கள் ஷஹீத். ஒரு சமூகத்திற்கு அதாவாக இருந்ததை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு ஷஹாதாவாக மாற்றி கொடுக்கிறார். இந்த நாயகம் கொடுத்த சலுகைகள் இது மாதிரி ஏறத்தாழ 232 சலுகைகளை இந்த உம்மத்திற்கு வாங்கி கொடுத்திருக்கிறார்கள். முந்தைய உம்மத்திலனா ஆடையில ஏதாவது நஜீஸ் பட்டுட்டாக்கா ஆடையை வெட்டணும், கையில நஜீஸ் போய் பட்டு விட்டால் கையை செதுக்கணும். முந்தைய உம்மத்தில நம்முடைய உம்மத்துக்கு அல்லாஹ் என் உம்மத்துக்கு அப்படின்னா ரொம்ப கஷ்டமாச்சு, தயமம் செய்து கொள்ளுங்கள், தண்ணிக்கு பகரமாக மண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படி பெருமானார் வாங்கி கொடுத்த சலுகை தான் மபுத்தூன். தொற்றால் ஒருவர் இறந்து போய்விட்டால் ஷஹாதத்தினுடைய நன்மை ஹுஸ்னே ஹாத்திமா. நான்காவதாக சொன்னார்கள் அல் மௌத்தலா அல் மர்அத்தி ஃபி நிஃபாஸிஹா. ஒரு பெண்மணி குழந்தை வருகிற போது அவள் இறந்து விடுவாளேயான மலக்குகள் அந்த பெண்மணியை குளிப்பாட்டி தூக்கிச் செல்கிறார்கள். ஒரு பெண்மணி குழந்தை வரும்போது அபூ ஹுரைரா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி காலத்துல இந்த தஹாவி இருக்கிறா இல்லையா, மிகப்பெரிய மாந்திரிய மாமேதை தஹாவி. இதை போல ஒரு மாமேதை சில பேர் தஹாவி என்கிறார்கள், அதை போன்ற மாமேதை என்றும் சில பேர்கள் எழுதுகிறார்கள். அவர் அபூ ஹுரைரா ரஹ்மத்துல்லாஹி ஒரு கேள்வி கேட்கிறார், உங்களுக்கு மசாயிலேயே ரொம்ப சிக்கலான பிரச்சனை எதுன்னு கேள்வி கேட்டார். அப்ப அபூ ஹுரைரா ரஹ்மத்துல்லாஹி சொன்னார்களாம், ஒரு பெண்மணி வயிற்றிலே குழந்தையோடு இறந்து போய்விட்டார், வயிற்றுக்குள்ள குழந்தை இருக்கு, இப்ப இந்த குழந்தையை வயிற்றை கிழித்து எடுப்பதா அல்லது குழந்தையோடு அடக்குவதா, இப்படி ஒரு சிக்கலான மசாயில் எனக்கு கிடைத்தது.
குழந்தையோடு இருப்பவனை எழுப்பதா, வைத்த கிழிப்பதா, அல்லது அப்படியே அடக்குவதா? நான் யோசித்து யோசித்து பார்த்துவிட்டு குர்ஆன் ஹதீஸை ஆய்வு செய்துவிட்டு நான் ஒரு மசாயில் சொன்னேன். அந்த வயிற்றை கிழித்து குழந்தையை எடுக்க வேண்டும் என்று மசாயில் சொன்னேன். அதுதான் என் வாழ்க்கையில் மிக சிக்கலே. பமுனிவர் அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த கஷ்டத்தை சந்தித்த காரணத்தினால் அந்த பெண்மணிக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்தை நசீபாக்குகிறான். அப்ப குழந்தை பேற்றிலே யார் இறக்கிறார்களோ அவர்களுக்கு ஹுஸ்னே ஹாத்திமாவை கொண்டுண்டான இறுதி முடிவு நல்லதாக இருக்கும் என்ற சுப செய்தி இருக்கிறது. ஐந்தாவதாக யாருக்கு சுப செய்தி இருக்கிறது? அன்பிற்குரியவர்களே, மன் மாத்த அலல் ஹதம் வல் கர்க் வல் ஹர்க், யார் இடிபாட்டில் இறந்து போகிறாரோ, நின்றுகிட்டு இருக்கிறாரு, திடீர்னு கட்டட விழுந்து மூத்தா போயிடுற, தண்ணீரிலே அவர் அடித்து சென்று மூத்தாக்கப்படுகிறார், திடீரென்று நெருப்பு பிரித்து எழுந்து விடுகிறார், இவர்களும் ஹுஸ்னே ஹாத்திமா. நாம சொல்லிக்கிறோம் இவர் என்ன செஞ்சாரோ தெரியல, இப்படி மூத்தா போயிட்டான். ஆனா மார்க்கம் சொல்லுகிறது இவரின் முடிவு நல்ல முடிவு என்று மார்க்கம் சொல்லுகிறார். ஆனா இந்த உம்மத்து தவறாக அதை பேசிக் கொண்டிருக்கிறார். ஆறாவதாக ஷரியத்தில் நாம் பார்க்கிறோம், யார் மன் மாத்த அல அமலின் சாலிஹ், நல்ல அமல்களை செய்து கொண்டே யார் வஃபாத் ஆகிறார்களோ அவர்களுடைய முடிவு நல்ல முடிவு. ராபியத்துல் பஸரியா வாழ்நாள் முழுக்க இறைநேசராக வாழ்ந்த ராபியத்துல் பஸரியா இறக்கிற போது குர்ஆன் ஓதி கொண்டிருக்கிறார்கள். தள்ளாத வயசுல அந்த அம்மா குர்ஆன் ஓதிட்டு இருக்குது. ராபியத்துல் பஸரியா, ஏமா இந்த வயசுல குர்ஆன் ஓதிட்டு இருக்கிறீங்களே, என்னுடைய அமல்கள் சுருட்டப்படுகிற நேரம், கடைசி நேரம், குர்ஆனோடு சுருட்டப்பட வேண்டும் என்பதற்காக நான் குர்ஆன் ஓதிக் கொண்டிருக்கிறேன். குர்ஆன் ஓத ஓத அந்த பெண்மணிக்கு குர்ஆன் ஓத ஓத ரூஹ் பிரிக்கிறது. நபீசத்துல் மிஸ்ரியா, கைரோவுக்கு சென்றவர்களுக்கு தெரியும், மிஸ்ர், ஈஜிப்ட், அஸ்ஹர் பல்கலைக்கழகம் இருக்கிற அந்த ஊரில் அல்லாஹ் அக்பர், இமாமனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி மௌத்தா போகும்போது சொன்னாங்களாம், நான் மௌத்தா போயிட்டா என்னை கொண்டு போய் நபீசத்துல் மிஸ்ரியாவின் வீட்டுக்கு பக்கத்தில் வையுங்கள், அவர்கள் துஆ செய்து அனுப்புவார்கள், அதற்கு பிறகு என்னை எடுத்து அடக்குங்கள். அதே மாதிரி இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி வஃபாத் ஆகும்போது நபீசத்துல் மிஸ்ரியாவின் வீட்டுக்கு அருகில் வைக்கப்படுகிறது, அவர்கள் துஆ செய்து அனுப்பினார்கள், அதற்கு பிறகுதான் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹுடைய ஜனாஸா எடுத்து செல்லப்பட்டது. அந்த நபீசத்துல் மிஸ்ரியாவினுடைய வரலாறுகளை பார்த்தா வீட்டுக்குள்ளேயே கபர் தோண்டி வச்சு உள்ளேயே 1000 குர்ஆன் ஓதுனாங்க. கபரை தோண்டி வழக்கமாக்குகிறார்கள். நம்ம ஒரு ரூம்குள்ள போய் பழகுற மாதிரி கபரை வழக்கமாக்குகிறார்கள். 1000 குர்ஆனை ஓதி அந்த குர்ஆனோடு அவர்கள் அடக்கப்பட்டார்கள். குர்ஆன் ஓதிக்கொண்டே இறந்தார்கள். வரலாறு என்ன தெரியுமா? இமாம் ஷாஃபி அங்கு கொண்டு போய் வச்ச மாதிரியே இப்ப கைரோவுல யாரெல்லாம் இறந்து போகிறார்களோ எல்லோருக்கும் ஜனாசா தொழுகை நபீசத்துல் மிஸ்ரியா அடங்கிய இடத்தில் நடைபெற்று எடுத்து செல்கிறார். இன்று வரை நடக்கிறது. அந்த அம்மா செய்த நல்ல அமல், நாம நல்ல வழியில் தொடர்ந்து இருப்போமே ஆனால் நம்முடைய இறுதி முடிவும் நல்லதாக இருக்கும். அதற்கு உதாரணம் இவர்கள் தான். அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி, மார்க்க வல்லுநர் அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹி தஆலா சக்கராத் ஹால்ல படுத்திருக்கும் போது பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார். ஒரு கேள்வி கேட்டாங்களா வந்திருக்கிறவங்கள்ட்ட, ஹஜ்ஜிலே ஷைத்தானுக்கு கல்லெறிய வேண்டும், எந்த ஷைத்தானுக்கு கல்லெறிகிற போது நடந்து எறிய வேண்டும், எந்த ஷைத்தானுக்கு கல்லெறிகிற போது வாகனத்தில் எறிய வேண்டும்? ஒரு சக்கராத்துல படுத்திருக்கிறார். மாணவர்கள் எல்லாம் கேட்கிறாங்க, இந்த நேரத்தில் பேசுற பேச்சா ஷைத்தானுக்கு கல்லெறிவது? சக்கராத்து ஹால்ல ஷைத்தான் வந்து கெடுப்பானா இல்லையா? ரூகை பிடிக்கிற போது கெடுக்கிற போது அபூ யூசுப் சொல்கிறார்கள், இந்த ஷைத்தானை நான் எப்படி அடிப்பது என்பதை மசாயிலின் மூலமாக சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ் அக்பர். எல்லாரும் அமைதியாக இருக்கிற போது எந்த ஷைத்தானை கல்லெறிந்து விட்டு அன்பிற்குரியவர்களே புறப்படுகிறோமோ அப்பொழுது வாகனத்தில் நாம் செல்ல வேண்டும். ஷைத்தானுக்கு கல்லெறிந்து விட்டு எந்த ஷைத்தானுக்கு கல்லெறிகிறோமோ அதற்கு பிறகு இன்னொரு ஷைத்தான் இருந்தால் நாம் நடந்து கொண்டு செல்ல வேண்டும், வாகனத்தில் செல்லக்கூடாது என்ற மசாயிலை சொல்லுகிறார்கள். நாம் செல்லுகிற போது 2 ஷைத்தானை துஆ செய்ய வேண்டும்.
மூன்றாவது சைத்தானாக இருக்கிற பெரிய சைத்தான் எரிந்து விட்டு வாகனத்தில் செல்ல வேண்டும், துவா செய்யக்கூடாது என்ற மசாயிலை வஃபாத்தாகிற நேரத்தில் சைத்தான் பக்கத்தில் வந்துடாத, கல்லால எரிஞ்சிருவேன்னு சொல்லிட்டு வஃபாத்தான இமாம் தான் இமாம் அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி. அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம், இமாம் முஸ்லிம், புகாரி முஸ்லிம் என்று சொல்லுகிறோமே, இந்த முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவர்கள் வஃபாத்தானது அன்புக்குரியவர்களை பவாசிர் மூலமாக அவர்கள் வஃபாத்தாகிறார்கள். மூல நோய், பேரிச்சம்பழத்தை எடுத்து சாப்பிட்டுட்டே இருப்பாங்க, குர்ஆன் ஹதீஸை எழுதிக்கொண்டே இருப்பார்கள். அப்படியே சாப்பிட்டுட்டு ஹதீஸை எழுதி ஒரு கூட பேரிச்சம்பழம் காணாம போயிடுச்சு. எவ்வளவு சாப்பிட்டா எவ்வளவு எழுதணும்னு தெரியல, அப்படியே அவர்கள் வஃபாத்தாகி போனார்கள் என்று வரலாறு சொல்கிறார். நல்ல அமல்களிலேயே யார் வஃபாத்தாகிறார்களோ அவர்களுடைய இறுதி முடிவு நல்லதாகும். ஏழாவது கடிமத்தின் தொய்யிபா, நல்ல வார்த்தைகளை முணுமுணுத்து யார் வஃபாத்தாகிறார்களோ அவர்களுடைய முடிவு நல்லதாக இருக்கும். சஹாபாக்கள் ஒரு சஹாபியினுடைய வரலாறை பார்க்கிறோம். அவர் வஃபாத்தாகிற போது லைத்தபுக்கான ஜதீதா, அந்த சஹாபி சொல்றார், புதுசா இருந்தா நல்லா இருக்குமே, லைத்தபுக்கான பஈதா, கொஞ்சம் தூரமா இருந்தா நல்லா இருக்குமே, லைத்தபுக்கான காமிலா, பரிபூர்ணமா இருந்தா நல்லா இருக்குமே, இப்படியே சொல்லி மௌத்தா போயிட்டார். வந்திருக்கிற எல்லாருக்கும் கவலை, எல்லாரும் களிமா சொல்லி மௌத்தா போவாங்க, ஒரு புதுசா இருந்தா நல்லா இருக்குமே, கொஞ்சம் தூரமா இருந்தா நல்லா இருக்குமே, காமிலா இருந்தா நல்லா, பரிபூர்ணமா இருந்தா நல்லா இருக்குமே, இப்படி சொல்லி மௌத்தாயிட்டாரே, இவருடைய நிலை என்னவோ தெரியவில்லையே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு செய்தி சொல்லப்படுகிறது, இவர் இப்படி 3 வார்த்தையை சொல்லி மௌத்தா போயிட்டாரே நாயகமே, இவருடைய இறுதி முடிவு என்ன? பெருமானார் ஜிப்ராஹீல் அலைஹிஸ்ஸலாத்தை கேட்டாங்களாம், மௌத்தா போகும்போது இப்படி மௌத்தாயிட்டாரே, இவருடைய இறுதி முடிவு என்ன? பெருமானார் ஜிப்ராஹீல் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே கேட்கிற போது ஜிப்ராஹீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், வேறொன்னும் இல்ல, இவர் மௌத்தா போகும்போது மலக்குகள் 3 சொர்க்கத்தை காட்டினார்கள். ஒரு மலக்கு சொர்க்கத்தை காட்டி, இந்த சொர்க்கம் உனக்கு தான் அப்படின்னு சொல்ல, அந்த சஹாபி எதுக்குன்னு கேட்டாராம். நான் தெருவிலே செல்லுகிற போது ஒரு ஏழை ஆடை இல்லாமல் இருந்தார், போட்டு இந்த ஆடைய நீ கலட்டி கொடுத்தீல, அந்த மலக்கு சொல்ற, போட்டு இந்த ஆடைய அந்த ஏழைக்கு கலட்டி கொடுத்ததால் உனக்கு இந்த சொர்க்கம். இத கேட்ட உடனே இவர் சக்கராத் சொல்றாரு, லைத்தபுக்கான ஜதீதா, பழைய டிரெஸ்ஸுக்கே இவ்வளவுனா புதுசா எடுத்து கொடுத்திருந்தா எனக்கு எவ்வளவு அற்புதமான சொர்க்கம் கிடைத்திருக்கும். அவர் மலக்கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு, மனிதர்களுக்கு கேட்டுக் கொண்டிருக்கிறது. அடுத்த மலக்கு, இந்த சொர்க்கமும் உங்களுக்கு தான் நான். உடனே அவர் மலக்கிட்ட கேட்டாரு, எதுக்குன்னு கேட்டிருக்கிறாரு. அப்ப அந்த மலக்கு சொன்னாரா, ஒரு வயதான மனிதர் பள்ளிவாசலுக்கு செல்லுகிற போது அந்த மனிதரை அப்படியே தூக்கி சென்று பக்கத்தில் இருக்கிற பள்ளியில் விட்டீர்களே, அதற்குத்தான் இந்த சொர்க்கம். வயசான மனுஷனுக்கு பள்ளியை காட்டீங்கல்ல, அதுக்கு தான் இந்த சொர்க்கம். உடனே அவரு சக்கராத் ஹால்ல சொன்னாரா, லைத்தபுக்கான பஈதா, பக்கத்துல இருந்த அந்த பள்ளிவாசலுக்கு தூக்கிட்டு போனதுக்கு இவ்வளவு ஞாபகத்துண்டா, தூரத்துல இருக்கிற பள்ளிவாசலுக்கு தூக்கிட்டு போயிருப்பானே, அல்லாஹ் எனக்கு பெரிய சொர்க்கத்தை கொடுத்திருப்பானே. அடுத்த மலக்கு சொன்னாரா, இந்த சொர்க்கமும் உனக்கு தான். உடனே அந்த சஹாபி கேட்டாரு, எதுக்குன்னாரு. நான் சாப்பிட்டு இருக்கும் போது ஒரு ஏழை வந்தார், சாப்பிட்ட துண்டிலிருந்து ஒரு துண்டை நான் எடுத்து கொடுத்தேன். அந்த மலக்கு சொல்றாரு, அன்னைக்கு சாப்பிட்ட நேரத்துல ஒரு துண்டை எடுத்து கொடுத்தியா இல்லையா, அதுக்குத்தான் இந்த சொர்க்கம். உடனே மலக்கிட்ட இவர் சொல்றாரு, சிரிச்சுக்கிட்டே சொன்னாரா, இப்படியே தெரிஞ்சிருந்தா பொட்டனமா போட்டு லைத்தபுக்கான காமிலா, பரிபூர்ணமாக நான் கொடுத்திருப்பேனே, சின்ன சின்ன அமல்களுக்கு சொர்க்கமா என்று வாய் முணுமுணுத்தவராக 3 சொர்க்கத்தை பெற்றவராக அந்த சஹாபி இறந்து போனார். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் இது போன்ற நசீபை நம் அனைவருக்கும் நசீபாக்கி தருவானாக. அப்ப நல்ல அமல்கள் செய்கிற போது, வாய் முணுமுணுத்த போது. 8வதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உஸ்ரே காத்திமா யாருக்கு? முராபித்தன் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே சென்று யார் தன்னுடைய உயிரை கொடுக்கிறார்களோ அந்த ஷஹீதுகளுக்காக சொர்க்கம் காத்திருக்கிறது. ஜன்னத்துல் மஅவா, அதிலே இவர்கள் பறவைகளாக பறந்து கொண்டிருப்பார்கள். ஷஹீதுகள் பெருமானார் சொல்லி காட்டுகிறார்கள், பறவைகளை போல பறப்பார்கள். உஸ்ரே காத்திமா, எங்கோ முஅத்தா போர்க்களம் நடக்கிறது, பெருமானார் இங்கிருந்து கொண்டு சொல்லுகிறார்கள், முஅத்தா ரோமிகளோடு நடந்த போர், 30,000 பேர் 3 லட்சம் பேர்களை எதிர்த்த போர்.
சஹாபாக்களுக்கு என்ன உரமும் துணிச்சலும் பெருமானார் கொடுத்து உருவாக்கி இருக்க வேண்டும். வெறும் 30,000 பேர். முதல் நாள் கொடி ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா இடத்திலே ஷஹீதாக்கப்படுகிறார்கள். ஜாஃபர் இப்னு தய்யார் அந்த கொடியை ஸைத் ரலியல்லாஹு தஆலா பற்றி பிடிக்கிறார்கள். இரண்டாவது நாள் ஸைத் ரலியல்லாஹு தஆலா போர்க்களத்திலே ஷஹீதாக்கப்படுகிறார்கள். அந்த கொடி அப்படியே மாறுகிறது. அதே போர்க்களத்திலே அன்றைக்கே கொடி மாறுகிறது. அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா அவர்கள் கொடியை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். மதீனாவிலே பெருமானார் கண்ணீரோடு சொல்லுகிறார்கள், அப்துல்லாஹ் இப்னு ரவாஹாவும் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார். காலித் இப்னு வலீத் கொடியை பிடிக்கிறார். வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம். கோமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அந்த 3 பேர்களும் இறப்பதை பெருமானார் இங்கிருந்து கொண்டே பார்த்து இவர் சொர்க்கவாசி என்று சுப செய்தி சொல்லுகிறார்கள். அடுத்த நாளே காலித் இப்னு வலீத் அறிவாளி இல்லையா, வெறும் 3000 குதிரை வீரர்களை தேர்வு செய்தார். 30,000 பேர்ல இருந்து 3000 பேர் 30 பகுதிகளில் 100 குதிரைகளாக உருவாக்கினார். 100 குதிரை வீரர்கள் ஒரு பக்கம், 100 குதிரை வீரர்கள். குதிரை வீரர்கள் எல்லாம் சொல்லிட்டாரு, குதிரையை கிளப்ப வேண்டும், ஆனா குதிரை ஓடக்கூடாது. காலுக்கு கீழ் இருக்கிற புழுதிகளை அந்த குதிரைகள் அள்ளி வீச வேண்டும். அந்த நேரத்திலே தக்பீர் முழக்கம் மட்டும் இருக்க வேண்டும். 30 பகுதியில் இருந்து குதிரை ஓடல, புழுதியை கிளப்ப எதிரிகளுக்கு ஒரு பயம் வந்து விட்டது. வானம் நிறைந்து புழுதிகளாய் இருக்கிறது என்றால் இந்த முஸ்லிம்களின் எண்ணிக்கை எவ்வளவு இருக்குமோ தெரியவில்லையே. அந்த இல்லையா பாலைவன பகுதியில் இருந்து வானை மறைத்து நம் இடத்திலே போருக்காக வருகிறார்கள். ஒரு காலத்திலும் அவர்களை ஜெயிக்க முடியாது என்று ஓடினார்களே, அந்த தந்திரத்தை உருவாக்கியவர்கள் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அந்த 3 சஹாபிகள் வஃபாத்தானார்களே, அவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுஸ்னே காத்திமாவை கொண்டு சுப செய்தி சொன்னார்கள். அல்லாஹு அக்பர். அடுத்ததாக அல்லாஹு அக்பர், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யார் தன்னுடைய தீனை காப்பதற்காக, யார் தன்னுடைய நஃப்ஸை காப்பதற்காக போராடி இறக்கிறாரோ அவருக்கு ஹுஸ்னே காத்திமா. எதிரிகள் இவரை வீழ்த்த வருகிற போது, இவர் தீனுக்கு அநீதி அளிக்கிற போது, இவர் நஃப்ஸுக்கு அநீதி அளிக்கிற போது, இல்லையா டெல்லி கலவரம் போன்ற கலவரங்களில் நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. தீனுக்காக போராடினார்களே, அந்த போராட்டத்தில் யார் இறந்து போகிறார்களோ அவர்களுக்கும் ஹுஸ்னே காத்திமா, இறுதி முடிவு நல்ல முடிவாக இருக்கும் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுஸ்னே காத்திமாவை கொண்டு சுப செய்தி சொல்லுகிறார்கள். இதெல்லாம் ஹுஸ்னே காத்திமாவுக்கான அடையாளமாக சொன்ன நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைவாக சொன்னார்கள், விக்ரோடு யார் மௌத்தாகிறார்களோ அவர்களுக்கும் ஹுஸ்னே காத்திமா. வஃபாத்தாகும் போது லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அலீம், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அலீம், லா ஹவ்ல ஹஸனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்கள் இந்த உலகத்திற்கு ஆன்மீகத்தை அறிமுகம் செய்த ஹஸன் பஸரி ரஹ்மத்துல்லாஹி தஆலா வஃபாத்தாகிற போது நாவிலே முணுமுணுத்த வார்த்தைகள் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ், எனக்கு எந்த ஆற்றலும் இல்லை, எந்த சக்தியும் இல்லை, ரப்பே நீதான் இந்த உலகத்திலே உருவாக்கினார், எல்லா ஆற்றலும் எல்லா சக்தியும் உனக்குத்தான் இருக்கிறது என்று சொல்லி வஃபாத்தானார்களே, இவர்களுக்கு ஹுஸ்னே காத்திமா. இந்த ஹுஸ்னே காத்திமா ஏற்படுவதற்கு 10 காரணங்கள் இருக்கிறது. ஒருத்தருக்கு ஹுஸ்னே காத்திமா வரணும், இதெல்லாம் மேல சொன்னதெல்லாம் அடையாளம். இந்த அடையாளம் வரணும்னா 10 வேலையை செய்யணும். அதுல ஏதாவது ஒரு வேலையாவது செய்யறோமாங்கிறத கொஞ்சம் நம்ம யோசிக்கணும். அன்புக்குரியவர்களை, இது வெறும் பயான்னு எடுத்துக்காம கொஞ்சம் ஆய்வாக எடுத்துக்கொண்டால் கூட பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். முதல் அடையாளம் இஹ்லாஸ். யாருக்கு நல்ல முடிவு வரும் என்றால், யார் இஹ்லாஸோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு நல்ல முடிவு வரும். முதல் அடையாளம் இஹ்லாஸ், மன தூய்மை. நம்முடைய அமல்கள் எல்லாம் கணக்கெடுக்கப்படுகிறது. கிராமன் காத்திமீன் யலமுன மா தஃஅலூன், செய்கிற செயல்களை கிராமன் காத்திமீன் மலக்குகள் கணக்கெடுக்கிறார்கள். சொல்லுகிற சொற்களை மா யல்ஃபுது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத், மலக்குகள் கணக்கெடுக்கிறார்கள். சொல்லும் கணக்கெடுக்கப்படுகிறது, செயலும் கணக்கெடுக்கப்படுகிறது. நாம் எண்ணுகிற எண்ணங்களை அல்லாஹ் கணக்கெடுக்கிறார். அல்லாஹ் கணக்கெடுக்கிறார். இஹ்லாஸ் என்பது எண்ணத்தோடு சேர்ந்தது, உள்ளத்தோடு சேர்ந்தது. நிறைய அமல் செய்வாரு, உள்ளத்துக்குள்ள பார்த்தா அடுத்தவனுக்காக
அவர் எப்படியோ நினைச்சுக்குவாரு, இவர் நினைச்சுக்குவாரு, அவர் நினைச்சுக்குவாருன்னு அமல் செஞ்சாங்கன்னா அந்த அமல்கள் சுருட்டி தூக்கி எறியப்படும். பெருமானார் சொன்னார்களே, இஹ்லாஸோடு செய்கிற அமல்கள் சொர்க்கத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும். ஹதீஸ்ல ரொம்ப அழகான வரலாறுகள் வருகிறது. 2 வரலாறை சாட்சியாக சொல்லுவேன். ஒரு ஷஹீத், ஒரு ஆலிம், ஒரு கொடைவல்லன் அல்லாஹ்விடம் கொண்டு போய் நிறுத்தப்படும். மிஸ்காத் ஷரீஃபிலே வருகிறது. அந்த ஷஹீதிடத்தில் உனக்கு நான் வீரத்தை கொடுத்தேனே, நீ என்ன செஞ்சாய் அல்லாஹ் கேட்பான். அல்லாஹ் வீரத்தை கொடுத்தாய், உனக்காகவே போர் செய்தேன், உனக்காகவே போர் செய்தேன், உனக்காகவே போர்க்களத்திலே சென்றேன், அங்கே போய் ஷஹீதானே என்றே. இல்ல இல்ல, பெரிய வீரன் என்று பேர் வாங்க வேண்டும் என்பதற்காக நீ சென்றாய். உலகத்திலேயே அந்த பேர் கிடைத்து விட்டு சென்று விடு நரகத்திற்கு. உன் உள்ளத்தில் இஹ்லாஸ் இல்லை. ஆலிம்சாவை கூப்பிடப்படும். ஆலிம்சா, ஏன் கல்வியை உனக்கு கொடுத்தனே, நீ என்ன செஞ்ச? அல்லாஹ் உனக்காக வேண்டிய இந்த கல்வியை கற்றுக் கொடுத்தேன் ரப்பல் ஆலமீனே, உனக்காக வேண்டிய செலவழித்தேன் ரப்பல் ஆலமீனே. இல்லை இல்லை, பெரிய பேச்சாளர் என்று பேர் வாங்குவதற்காக, நல்லாசிரியர் என்று பேர் வாங்குவதற்காக இதை செய்தாய். உலகத்திலேயே அது கிடைத்து விட்டதை சென்று விடும் நரகத்திற்கு. நவுது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கவன். மூன்றாவதாக கொடை வள்ளல். உனக்கு பொருளாதாரத்தை கொடுத்தனே, நீ என்ன செஞ்ச? அல்லாஹ் இறை இல்லத்திற்காக இறை இல்ல கொடை வள்ளலாக நான் வாழ்ந்தேன் ரப்பே. யார் கேட்டு நான் இல்லைன்னே சொன்னதில்லை ரப்பே, எல்லாத்துக்கும் அள்ளி கொடுத்தேன் ரப்பல் ஆலமீனே. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான், அங்கேயே உனக்கு பேர் கொடுத்தாச்சு, இறை இல்ல கொடை வள்ளல், அந்த வள்ளல் இந்த வள்ளல் கொடுத்தாச்சு. நீ இஹ்லாஸ் இல்லாமல் செய்ததால் சென்று விடு நரகத்திற்கு. அல்லாஹ் அக்பர். இது ஒரு ஹதீஸ். இஹ்லாஸோடு செய்த வேலை. அதே மிஸ்காத் ஷரீஃபிலே இன்னொரு வரலாறும் வருகிறது. 3 பேர்கள் சென்று கொண்டிருக்கிற போது கடுமையான மழை பெய்யும். அந்த மழையிலே போய் ஒரு குகையில் ஒதுங்குவார்கள். ஒரு பாறை வந்து குகையை அடைத்து விடும், வெளியே வர முடியாது. பாறை அடைச்சுன்னா வெளியே வர முடியுமா? தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஒருவர் ஆலோசனை செய்தார். நான் ஆலோசனை கொடுத்தார், நாம் செஞ்ச நல்ல அமல்களை, இஹ்லாஸோடு செய்த அமல்களை சொல்லுவோம், பாறை திறக்கும். அல்லாஹ் அக்பர். இஹ்லாஸ் பாறையை கூட அகற்றும் ஆற்றலை அல்லாஹ் இஹ்லாஸுக்கு வழங்கி இருக்கிறார். நம்முடைய அமல்கள் அல்லாஹ் இஹ்லாஸை தந்திட வேண்டும். அன்புக்குரியவர்களே, அந்த பாறைக்குள்ளே சென்றவர் ஒருத்தர் சொல்றாரு, யா அல்லாஹ், துஆ செய்றாரு, நான் என் தாய் தகப்பனை எவ்வளவு மதிச்சேன் தெரியுமா, என் பெற்றோர்களை எவ்வளவு மதித்தேன் தெரியுமா, என் தாய் தகப்பனை சாப்பிட வைக்காமல் ஒரு நாள் கூட நான் சாப்பிட்டதில்லை. இதை நாம பாடமா எடுக்கணும். நாம என்னைக்காவது பெற்றோர்களை சாப்பிட வைத்து மகிழ்ந்து விட்டு அதற்கு பிறகு நாம் ஒரு நாள் சாப்பிட்டு இருக்கிறோமா? எல்லாரும் சாப்பிட்டதுக்கு பின்னாடி ரம்ஜான்ல தாய் தகப்பனை போய் நீங்க சாப்பிட்டுக்கங்க, நவுது பில்லாஹ், பரக்கத்து கிடைக்குமா? அவர்களை சாப்பிட வைத்து மகிழ்ந்து ஆனந்தம் அடைந்து அதற்கு பிறகு நாம் சாப்பிடணும். அந்த மனிதர் சொல்லுகிறார், அல்லாஹ் குகை அடைத்திருக்கிறது ரப்பல் ஆலமீனே, என் தாய் தகப்பனுக்கு கொடுக்காம நான் என் பிள்ளைக்கு கொடுத்ததே இல்லை. ஒரு நாள் நான் பாலை கொண்டு வருகிறேன், உணவாக பாலை கொண்டு வருகிறேன். பிள்ளைகள்லாம் காலை புடிச்சு கதறுது. எங்க அம்மா தூங்கி கொண்டிருந்தது, எங்க அம்மா தூங்கி கொண்டிருந்தது ரப்பே. அல்லாஹ்ட்ட பேசுறாரு, ஆனா எங்க அம்மாவை எழுப்ப மனம் இல்லை. என் தாய் எழுகிற வரை நான் பொறுத்திருந்தேன். என் மனைவி மக்களுக்கு உணவு கொடுக்கவில்லை, எதுவும் செய்யவில்லை. என் தாய்க்கு கொடுத்த பிறகு கொடுக்க வேண்டும் என்பதற்காக இவ்வாறு செய்கிறேன் ரப்பே. தாய்க்கு செய்கிற கடமை இல்லையா? அதனால் எழுந்தவுடன் என் தாய்க்கு பாலை கொடுத்து உணவை கொடுத்து விட்டு பிள்ளைகளுக்கு கொடுத்தேன் ரப்பே. அல்லாஹ் அக்பர். அனைத்த பாறை அகல்கிறது. எவ்வளவு பெரிய ஆட்கள், ஆனா எவ்வளவு பெரிய அற்புதமான ஹதீஸ்கள். இது நடைமுறைக்கு நாம் எடுத்திருக்கிறோமா? அதற்கு இல்லையே. இரண்டாவது ஒருத்தர், அல்லாஹ் நல்ல சான்ஸ், எனக்கு ஒரு நல்ல டாக்குமெண்ட்ஸ், அழகான பெண், அந்த பெண்ணோடு நெருங்கி விட்டேன். தவறுக்கான எல்லா கூறுகளும் இருக்கிறது. தவறுக்கு நான் நெருங்கிய போது அந்த பெண்மணி ஒரு வார்த்தை சொன்னாள், அல்லாஹ்வை பயந்து கொள் என்று சொன்னாள். ரப்பே, இந்த ஒரு வார்த்தைக்காக அப்படியே நான் வந்து விட்டேன் ரப்பே. தவறுக்கான எல்லா வாய்ப்பும் இருந்தும் கூட அல்லாஹ் என்று சொன்னதற்காக நான் வந்து விட்டேன், அதை நீ ஏற்றுக்கொள். அடைத்த பாறை இன்னும் அகழ்கிறது. மூணாவது ஒரு ஆள் சொன்னான் பாருங்க, அல்லாஹ் அக்பர். என்கிட்ட ஒரு வேலைக்காரன் இருந்தான், ஆடுகளை மேய்ச்சிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான். கூலிய வாங்காமே போயிட்டான் என் வேலைக்காரன். அந்த கூலியில 2-3 ஆட்டை வாங்கிறப்ப
2-3 ஆட்டை வாங்கி பெருக்கினேன், அவன் கூலியில தான் பெருக்கினேன், அது ஆட்டு மந்தையாயிடுச்சு, 1000-2000 ஆடு ஆயிடுச்சு. ரப்பே, ஒரு நாள் 2-3 ஆண்டுகளுக்கு பிறகு வந்தான், என் கூலியை கொடுன்னு கேட்டான். ரப்பே, அந்த ஆட்டு மந்தை முழுவதையும் காட்டி, இதுதான் உன் கூலி, உனக்கு கொடுக்க வேண்டியதுல 2-3 ஆடு வாங்கி விட்டேன், அதுதான் மந்தையாக இருக்கிறது, அப்படியே எடுத்துக்கொள் என்று சொன்னேன். சமீபத்தில் கேரளாவிலே ஒரு வரலாறு படித்தேன். கடையிலே வேலை செய்தவர் 3 மாத சம்பளம் 4 மாத சம்பளத்தை வாங்காம போயிட்டார். அந்த சம்பளத்தை வைத்து வியாபாரத்தை துவங்கி இருக்கிறார். அந்த முதலாளி தனிக்கடை போட்டு இருக்கிறார். பெரிய வருமானம் ஆகிவிட்டது. பெரிய சூப்பர் மார்க்கெட் மாதிரி பெரிய கடை. ரொம்ப நாளைக்கு பின்னாடி 15 வருஷத்துக்கு பின்னாடி வந்தாரா, முதலாளி நல்லா இருக்கிறீங்களா, உங்க கடையில ஒரு 4 மாசம் நான் வேலை செஞ்சேன், இப்ப நான் நல்லா இருக்கேன், சம்பளம்லாம் வாங்க வரல, 4 மாசம் வேலை செஞ்சேன் என்று சொல்லிவிட்டு, அப்ப அந்த முதலாளி கூப்பிட்டு சொன்னாரா, வாப்பா, அந்த 4 மாச சம்பளத்தை வாங்காம போனதின் விளைவு இன்னைக்கு சூப்பர் மார்க்கெட், இது உனக்கு சொந்தமானது, எழுதிக்கோள். இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் இது ஏதாவது நடக்குமா? 4 மாசம் சம்பளம் வாங்காம போயிட்டா என்ன ஆனந்த முதலாளிக்கு, எல்லாம் தெரியல போயிட்டாங்க. அதை அப்படியே ஆட்டையை போட்டுருவோம் இல்லையா? நல்ல முறையில போயிட்டு வரட்டாங்க. எங்க இருந்தாலும் ஏன்னா சம்பளம் வாங்கல, எங்க இருந்தாலும் நல்லா இருக்கு. இவருக்கு நிறைய துவா செய்யறாருல்ல. அல்லாஹ் அக்பர். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்விடத்திலே கேட்டால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடைத்த பாறை அகன்றது, அப்படியே அமானிதத்தை பாதுகாக்கின்றது. இஹ்லாஸ் இருந்தால் ஹுஸ்னே காத்திமா கிடைத்துவிடும். இரண்டாவது தக்வா இருந்தால் ஹுஸ்னே காத்திமா கிடைத்துவிடும். தக்வா, இறையச்சம் இருந்தால் ஹுஸ்னே காத்திமா உறுதி. அல்லாஹ் அக்பர். தக்வானா என்ன? அம்மா புத்பால் போதுற இத்தகுல்லாஹ் இத்தகுல்லாஹ், தக்வாவோடு இருங்கள், தக்வாவோடு இருங்கள். ஒருத்தர் நேரம் அஜத்திலே வந்துட்டாரா, எல்லாம் நல்ல புள்ளதான போட்டிருக்கிறாங்க, இந்த காலத்துல யார் இத்தகுல்லா போட்டுட்டு வர்றா என்று கேட்கிற நிலைமையில் இன்றைக்கு இந்த சமூகம் இருக்கிறது. இத்தகுல்லாஹ். அப்துல்லா பாதையில போயிட்டு இருக்கும்போது வழியில எதிர்த்தாப்புல சிங்கம் வந்துச்சுன்னா நம்ம நிலைமை அசிங்கம் ஆயிடும் இல்லையா? என்ன ஆவாரு, சிங்கத்தை பார்த்த உடனே ஒதுக்கணும், அது தாக்கணுங்கிற அவசியமே இல்லை. அப்ப அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா நேரா அந்த சிங்கத்துக்கு காதை முறுக்கி, நாங்கள் நபியினுடைய தோழர்கள், மனிதர்கள் நடமாடுகிற இடத்திலே உனக்கு என்ன வேலை இருக்கு, ஏன் இந்த பகுதியில் வந்திருக்கிறார், சென்று விடு காட்டுக்குள் என்று சிங்கத்தின் காதை முறுக்கி வழி சொன்னார்களா? அதற்கு காரணம் இறையச்சம். மன் ஹாஃபல்லாஹ ஹாஃபலஹு குல்லு ஷை. யார் அல்லாஹ்வை பயப்படுகிறார்களோ உலகமே அவர்களை கண்டு பயப்படும். உலகமே பயப்படும். யார் அல்லாஹ்வை பயப்படவில்லையோ கரப்பாம்பூச்சிகள் எல்லாம் இவன் பயப்படுவான் இல்லையா? பண்புக்குரியவர்களே, அந்த தக்வா இருந்தால் இறுதி முடிவு நன்றாக. மூன்றாவது இஸ்லாமுன் நஃப்ஸ் இஸ்லாமுல் கைர். அடுத்தவர்களை யார் இஸ்லாக செய்கிறார்களோ, தன்னை இஸ்லாக செய்து கொண்டு சரி செய்து கொண்டு பிறரின் நலனில் யார் அக்கறை கொள்கிறார்களோ இவர்களுக்கு ஹுஸ்னே காத்திமா இருக்கிறது. ஜரீர் பின் அப்துல்லா சஹாபாக்களிலேயே அழகான சஹாபியார். அவரை பார்த்து சொல்லுவாங்கன்னா, உங்களை பார்த்தா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மாதிரி இருக்குன்னு. சஹாபாக்களிலேயே அழகான சஹாபி யாருன்னா ஜரீர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா. இந்த அழகு இருந்தாலும் கொஞ்சம் சிக்கலும் இருக்கும். பொண்டாட்டி பாடாப்படுத்துமா. ஜரீர் பின் அப்துல்லா, எங்க போயிட்டு வந்தீங்க, ஏன் போயிட்டு வந்தீங்க? உடனே உமர் ரலியல்லாஹு வந்து சொல்லுவாங்க, நாயகமே வீட்டுக்கு போனா என் மனைவி எங்க போனாலும் எங்க போயிட்டு வந்தீங்க, ஏன் போயிட்டு வந்தீங்கன்னு கேட்குது. உங்க உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்களா, உன் பொண்டாட்டியாவது பரவாயில்ல, ஏன் பொண்டாட்டி அதை விட எந்த பொண்ணை போய் பார்த்துட்டு வந்தீங்க, இந்த பிள்ளைகிட்ட பேசுனீங்களா, அங்க பேசுனீங்களான்னு கேட்கிறாங்க. அதனால உங்க பொண்டாட்டி பரவாயில்ல, போயிட்டு வாங்கன்னு அனுப்பி வச்சாங்க. ஜரீர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு பேரன். அந்த ஜரீர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா இஸ்லாம், தன்னைத்தானே முதலில் இஸ்லாம். ஒரு குதிரை வாங்குறாங்க, தன்னுடைய அடிமை இடத்துல போய் குதிரை வாங்கிட்டு வாங்கினாங்க. 300 திரகத்திற்கு நல்ல ராஜானுபாகமான குதிரையை வாங்கி கொண்டு நிறுத்துகிற போது ஜரீர் பின் அப்துல்லா சொல்றாங்க, நீ அந்த குதிரைக்காரனை ஏமாற்றி இருக்கிறார், இந்த குதிரையினுடைய பர்மன் எப்படி இருக்கிறது, 300க்கு கிடைக்குமா, அதனால இன்னொரு 100 கொடுத்துட்டு வா. பாக்குறாங்க இன்னும் திரகாத்தமாக இருக்கிறது, 500ஆக 600ஆக 700ஆக 800 திரகம் கொடுக்கிறாங்க. அப்பதான் மனசு சந்தோஷமாகுது. நாம என்னைக்காவது வாங்கிட்டு இந்த பொருளினுடைய விலையை விட நாம கம்மியா வாங்கி இருக்கிறோம், கரெக்டா கொண்டு போய் சேர்த்தணும்னு என்னைக்காவது சேர்த்திருக்கிறோமா? அல்ஹம்துலில்லாஹ். நல்ல வயிற்று வலி கேஸ் மாட்டினா அடிச்சாச்சுடா, அப்டேட் பண்ணிட வேண்டியதான் என்று நினைக்கிற நாம்
ஜரி எப்பொழுதுமே தன்னை இஸ்லாஹ் செய்வதோடு சமூகத்தையும் இஸ்லாஹ் செய்வார்கள். அத்தீன் அன்-நஸீஹா பெருமானார் சொல்லி இருக்கிறார்கள், ஜரி நீ யாரை பார்த்தாலும் ஒரு உபதேசம் செய்ய வேண்டும். அதனால சஹாபாக்கள்ல யாரை பார்த்தாலும் ஜரீர் பின் அப்துல்லாஹ் உபதேசம் செய்வார்கள். அவர்கள் வாய் முணுமுணுத்தவாறு வஃபாத்தாகிறார்கள். வரலாறுகள் எழுதுறாங்க, மலக்குகளுக்கே இவர் உபதேசம் செய்திருப்பார் போல் தெரிகிறது. ரூஹ் போகிற வேளையில் கூட நல்ல வார்த்தைகளை சொல்லி ஜரீர் பின் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலாவின் ரூஹ் நிறைந்தது என்று வரலாறுகள் பேசுகிறது என்றால், அன்பிற்குரியவர்களே, இஸ்லாஹுன் நாஸ் நாலாவது உஸ்லே ஹாத்திமாவுக்கான காரணம் இஜ்தினாபுல் கபாயிர், பெரும்பாவங்களில் இருந்து தவிர்ந்திருத்தல். மொத்த பெரும்பாவங்கள் 7. அதுல இருந்து இந்த உம்மத்து தவிர்ந்திருக்குதான் கொஞ்சம் யோசிச்சுக்கங்களேன். ஒன்னு ஷிர்க், இரண்டாவது கத்தல், மூணாவது ஜினா, நாலாவது விபச்சாரம். ஜினா மூணாவது ஜினா, ஜினானா தான் விபச்சாரம். நாலாவது ஹம்ர் குடித்தல், மது அருந்துதல். அஞ்சாவது பெற்றோர்களை நிந்தித்தல். ஆறாவது இட்டுக்கட்டுதல், ஒரு பத்தினி பெண்ணின் மீது இட்டுக்கட்டுதல். போர்க்களத்திலே புறமுதுகு காட்டுதல். இன்னொரு ரிவாயத்தில் அர்ரிபா வட்டி வாங்குதல் பெரும்பாவம் என்று இருக்கிறது. இதில் யார் ஈடுபடாமல் இருக்கிறார்களோ, இந்த பெரும்பாவங்களில் யார் ஈடுபடவில்லையோ அவர்களுக்கு அல்லாஹ் உஸ்லே ஹாத்திமாவை நசீபாக்குகிறான். அஞ்சாவதாக இத்திபா அல்-குல்மத்தின் நாஸ், மக்களுக்கு அநீதி அளிக்காமல் யார் இருக்கிறார்களோ, வாழும்போது யாருக்கும் அநீதி அளித்ததில்லை. அபா யஸீத் அல்-பிஸ்தாமி எவ்வளவு ஏமாத்துவாங்க. அவங்களுடைய வரலாறுகளை பார்க்கிறோம். செல்லாத காசை கொடுத்து பொருள் கேட்பானுங்களாம், கொடுத்துருவார். வேற ஏதாவது பொருளை கொடுத்து கடையில ஒரு பிஸ்கட் பாக்கெட்டை கொடுத்துட்டு பருப்பு கொடுன்னு உடனே கொடுத்துருவார். எதை கேட்டாலும் கொடுத்துருவார். அஜத் அவர் காலத்துல பிஸ்கட் பாக்கெட் இருந்துச்சான்னு கேட்காதீங்க, உதாரணத்துக்கு சொன்னேன் இல்லையா. அன்புக்குரியவர்களே, ஒன்ன கொடுத்து இன்னொன்னு பட்டம் மாற்றுதல், செல்லாத காசை கொடுத்து வாங்குதல், எல்லாத்துக்கும் அவர் கொடுப்பார். கொடுத்துட்டு ராத்திரியில அல்லாட்ட அழுவாரு, ரப்பே எனக்கு எல்லாம் தெரியும், செல்லாத காசை கொடுத்தாங்க, ஒண்ணுக்காக அதெல்லாம் கொடுத்து என்ற பொருளை வாங்கிட்டு போனாங்க. ரப்பே தெரிந்தே அவர்களுக்கு நான் பொருள் கொடுத்தேன். இதை போன்றுதான் செல்லாத அமல்களை கொண்டு வந்திருக்கிறேன் ரப்பே. தஹஜ்ஜுதுல என் அமல்கள் செல்லாது என்று எனக்கு தெரியும் ரப்பே, செல்லாத அமல்களை கொண்டு வந்திருக்கிறேன். நான் கண்டுகொள்ளாததை போல நீயும் கண்டுகொள்ளாதே ரப்பே. என்ன அழகான வார்த்தைகள் இல்லையா. அல்லாஹ் கண்டுக்காம இருந்தா தான் நாம எல்லாம் சொர்க்கத்துக்கு போக முடியும், இல்லாட்டி ஒரு வழியே இல்லை. அன்பிற்குரியவர்களே, ஆறாவதாக சொன்னார்கள் உஸ்லே ஹாத்திமாவுக்கு அஸ்பாப் ரசூலுல்லாஹ்வை பின்பற்றுதல். அல்-இத்திபாஉ பிஹுதல் நபி, நபியினுடைய ஹிதாயத்தை ஏதாவது ஒரு சுன்னத்தையாவது வாழ்நாள் முழுக்க பின்பற்றக்கூடியவர்களாக மாறி போயிருக்கும். ஏதாவது ஒரு சுன்னத்தையாவது. இன்னைக்கு அப்படி இருக்கா? அம்ர் இப்னு ஹுமுக் ரலியல்லாஹு தஆலா ஷாம் நாட்டு மன்னர்களோடு சாப்பிடுகிறாங்க. ஷாம் நாட்டு மன்னர்களோடு சாப்பிடுகிற போது சாப்பாடு அங்க செதறுது. அதை எடுத்து இடத்துக்கையில் எடுத்து தண்ணீர முக்கி மீண்டும் சாப்பிட்டுக் கொண்டார்கள். மன்னர்களோடு சாப்பிடுகிற போது என்ன இப்படி செய்கிறீர்களே? மன்னனோடு சாப்பிடுகிற போது நாகரிகம் வேண்டாமா? நம்ம ஹோட்டலுக்குள்ள போன உடனே இந்த கரண்டியில சாப்பிடலன்னு ஒரு மாதிரி நினைச்சுக்குவான்னு சொல்லிட்டு 4 ஸ்டார் 5 ஸ்டார்ல எல்லாம் கரண்டியில சாப்பிட தெரியாட்டி கூட பரவாயில்ல, ஆடையெல்லாம் கொட்டுனா கூட பரவாயில்ல, அந்த கரண்டியில எடுத்து சாப்பிடலாம் இல்லையா. சீனாவுக்கு போய் நம்மால ஒரு ஆள் குச்சியிலே சாப்பிடணும்னு முயற்சி பண்ணான். சோத்த குச்சியில எடுக்க முயற்சி பண்ணிருக்கான். அவன் அழகா கத்தியிலே சாப்பிட அப்படி மேல வச்சுட்டு அப்படி குச்சியிலே சாப்பிட்டு விட்டுருவான். இவன் கீழே வச்சுட்டு குச்சியில எடுத்திருக்கான். அன்பிற்குரியவர்களே இல்லையா, அடுத்தவனை போல முயற்சிப்போமே தவிர மார்க்கம் சொன்னதை போல முயற்சிக்க நம்மால யாரும் முன்வருவதில்லை. அம்ர் இப்னு ஹுமுக் ரலியல்லாஹு தஆலா அந்த மன்னர்களை பார்த்து சொன்னார்களாம், அத்ருக்கு சுன்னத் ஹபீபி பிஹாதிஹில் ஹுமகா, இந்த மடையர்களுக்காக என் நபியின் சுன்னத்தை விட்டு விடுவேனா? ஒரு காலத்தில் உள்ள வாழ்க்கை பெருமானாரின் சுன்னத்தை சொன்னார்களே. இப்படி இருந்தால் ஹுஸ்னே ஹாத்திமா ஏற்படும். ஏதாவது அத்தவர்ரு இலல்லாஹ், அல்லாஹ்வுக்காக வேண்டியே பணிந்து நடத்தல். பணிவாக யார் வாழுகிறார்களோ அவர்களுக்கு ஹுஸ்னே ஹாத்திமா. நான் பெரிய ஆளு என்றெல்லாம் காட்டாம பணிவோடு நம்ம காலத்திலே வாழ்ந்தார் அப்துல் கலாம். எவ்வளவு பணிவாக வாழ்ந்தார், எவ்வளவு கல்வி ஞானங்களை எல்லாம் கொடுத்திருந்தார் இல்லையா, எவ்வளவு பணி. அங்க அப்துல் கலாம் போயிருக்கிற நேரத்துல என்னென்ன கேள்விகள் அந்த பிள்ளைங்க, ஒரு பிள்ளை தெளிவா கேட்டுச்சே, அங்கிள் நீங்க ஜவுளி கடைக்கு நீங்க இதுக்கே போறது இல்லையா, சலூன் கடைக்கு முடி இப்படி வச்சிருக்கீங்களே, முடியே வெட்டுறது இல்லையா அங்கிள், சலூன் கடைக்கே போறது இல்லையா,
அப்பொழுதும் கூட பணிவாக சொன்னாரு, அம்மா மொட்டை அடித்தா முடி நட்டுக்கொண்டு வளரும் அம்மா, அதே நேரத்தில் முடி வளர வளர அது பணிந்து கீழே இறங்கி விடும் அம்மா. மொட்டை அடிச்சுட்டு வளரும் போது நட்டுக்கிட்டு வளரும் அம்மா, அது வளர வளர பணிந்து விடும் அம்மா. அதே மாதிரி தான் வயசு வளர வளர நமக்கு பணிவு வர வேண்டும் அம்மா. முடி அது தருகிற பாடத்தை முதலில் நீ படி அம்மா என்று சொன்னாரு. முடி கூட அவரிடத்தில் பாடம் சொன்னது. அன்புக்குரியவர்களே, இந்த பணிவு உலகத்தில் யாருக்கு வருகிறதோ, ஆனா நம்ம வீடுகளில் வயசு கூட கூடத்தான் ஈகோ கூடுது, வயசு கூட கூடத்தான் பிடிவாதம் கூடுது. அப்ப ஹுஸ்னே காத்திமா சந்தேகப்படுகிறதுன்னு அர்த்தம். நல்ல முடிவு வர வேண்டுமானால் பணிவு வர வேண்டும். அல்லாஹ் அக்பர். எட்டாவதாக இஹ்சானுல்லாஹி பில்லாஹ், அல்லாஹ்வின் மீது நல்ல எண்ணம் வர வேண்டும். ரப்பு எதை செஞ்சாலும் நல்லதுக்கு தான் செய்வான். ரப்பு எதை செஞ்சாலும் நல்லதுக்கு தான் செய்வான். அல்லாஹ் அக்பர். 2 கால் 2 கை விலகல, 2 கால் இல்ல 2 கை இல்ல. அல்லாஹ்வை துதித்துக் கொண்டிருக்கிறார் ஹசன். உமர் அலி அல்லாஹ் பக்கத்துல போய் கேட்கிறாங்களா, அல்லாஹ்வை துதிக்கிறாயே, அல்ஹம்துலில்லாஹ் சொல்றியே, சுப்ஹானல்லாஹ் சொல்றியே, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றியே, உனக்கு என்னப்பா இருக்கு சொல்லிட்டு இருக்கிற? 2 கையும் இல்லை 2 காலும் இல்லை, ஆனால் அல்லாஹ்வை துதித்துக் கொண்டிருக்கிறாயே என்கிற போது உமர் அலி அல்லாஹ்வை பார்த்து, யா உமர், என்ன பேசுகிறீங்க, என்ன பேசுகிறீங்க? எனக்கு 2 கை இல்லதான், எனக்கு 2 கால் இல்லதான், ஆனால் அல்லாஹ்வை துதிப்பதற்கு நாவை என் ரப்பு ஆரோக்கியமாக வைத்திருக்கிறார், உள் உறுப்புகளை செழிப்பதற்கு ஆரோக்கியமாக வைத்திருக்கிறார். என் ரப்பு 2 கையையும் 2 காலையும் எடுத்துக்கொண்டான், ஆனால் இதுவரை ஒரு நேரம் கூட என் ரப்பு என்னை பட்டினி போட்டதில்லை. உமர் ரலியல்லாஹு தஆலா இதை கேட்டுவிட்டு வந்து 1 மாத காலம் நோய்வாய்ப்பட்டு கிடந்தார்கள், ரப்பின் நினைப்பில் கிடந்தார்கள். அப்ப அல்லாஹ்வின் மீது எவ்வளவு நல்லெண்ணம், நமக்கு எவ்வளவு ஆரோக்கியத்தை கொடுத்து, எவ்வளவு ஆயுளை கொடுத்து, எவ்வளவு சந்தோஷத்தை கொடுத்து அல்லாஹ் எப்படி எல்லாம் வச்சிருக்கிறான். என்னைக்காவது அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம், ரப்பு செஞ்சா அது நல்லதா தான் இருக்கும், கஷ்டம் கொடுத்தாலும் அது நல்லது தான் என்ற எண்ணம் வந்து விட்டால் இறுதி முடிவு நல்லதாக இருக்கும். அடுத்து 9வது தவக்குல் அல்லாஹ், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை. அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை. யார் ஒருத்தர் அல்லாஹ்வை நம்புறாரோ, அல்லாஹ்வை நம்பி அல்லாஹ் யாரையும் வீணாக்குறது இல்ல. இல்லையா? காலையில இந்த பறவைகள்லாம் பறந்து போகுதா இல்லையா? பசியோடு தான் போகுது. ஹிமாசா குர்ஆன்ல ஹதீஸ்ல பெருமானார் சொல்கிறார், பசியோடு பறக்கிறது, வரும்போது வயிறு முடைக்கு வருகிறது. கொடுத்தது ரப்புதானே கொடுத்தான். அல்லாஹ்வை மட்டுமே நம்புகிறது, அல்லாஹ் யாரையும் வீணடிப்பதில்லை. அவுரங்கசீப் பாதுஷாவினுடைய காலம், ஆட்சி காலம். அவுரங்கசீப் அற்புதமான மன்னர். 13 வயது பையனுக்கு அரசு பொறுப்பு கொடுக்கிறார். சிற்றரசர் தகப்பனார் மௌத்தா போயிட்டார். 13 வயசு பையனுக்கு அவரை போய் 13 வயசு பையனை அரசராக்குறார். எல்லா அரசர்களுக்கும் கோபம், 13 வயது பையனை போய் அரசராக்குறீங்களே, அவனுக்கு என்ன தெரியும்? வாங்க கூட்டு போனார். அந்த பையனுடைய 2 கையை பிடிச்சி கிணத்துக்குள்ள போறதுக்காக கிணறுக்குள்ளே அந்த பையன் அப்படி கையை 2 கையை பிடிச்சி உள்ள போட போறார். தம்பி உனக்கு மீட் தெரியுமா? தெரியாது. ஆனா அந்த பையன் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறான். டேய், உன்னை உள்ள போட போறேன், உனக்கு நீச்சல் தெரியாது, சாக போற, சிரித்துக் கொண்டு இருக்கிற, பயமே இல்லையா? அந்த சின்ன பையன் சொன்னா, 13 வயசு பையன், நான் ஏன் பயப்படணும்? என் கை யாருடைய கையோடு இருக்கிறது? என் கை யாருடைய கையோடு இருக்கிறது? இந்த நாட்டையே பாதுகாக்கிற மன்னனின் கையோடு என் கை இருக்கிறது. என்ன மன்னன் விட்டு விடுவாரா? நாட்டையே பாதுகாக்கிற மன்னர் இந்த 13 வயது பையனை விட்டு விடுவாரா? அப்பதான் அவுரங்கசீப் அழுதார். அல்லாஹ்வின் கையோடு நம் கையை சேர்த்துக் கொண்டார். நம் கை யாரோடு இருக்கிறது? ரப்பின் நம்பிக்கையோடு ரப்பு நம்மை பார்த்துக் கொண்டிருக்கிறார் என்று அல்லாஹ்வோடு நம்மை இணைத்துக் கொண்டால் நமக்கு ஏது கஷ்டம் என்கிறார். அல்லாஹ், அல்லாஹ்வின் மீது கொண்ட நம்பிக்கை ஒரு மனுஷனுக்கு இருக்கிற கவலையே இல்லை. 10வது ஹுஸ்னே காத்திமா யாருக்கு? அல்லாஹு அக்பர். அல் முஹாஃபதத்து அல ஸலவாத்தில் ஹம்ஸ், 5 நேர தொழுகைகளை யார் தொழுகிறார்களோ, பெருமானாரின் மீது யார் ஸலவாத்தை சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு ஹுஸ்னே காத்திமா. 5 நேர தொழுகை இன்றைக்கு நம்முடைய உம்மத்திலே எப்படி இருக்கிறது அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். அது மட்டும் இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் கொடுக்க ரெடி. மைதீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு அலைஹி அவங்களுடைய காலத்துல ஒரு ஆள் வந்தார். நான் வாழ்க்கையில சீக்கிரம்
முன்னேறணும், அதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டார். இன்னைக்கு எல்லாத்துக்கும் அதான் ஆசை, சீக்கிரம் கோடீஸ்வரன். அதுக்கு என்ன செய்யுது? படிப்படியா போறதுக்குலாம் எங்களுக்கு நேரம் இல்லாத, டக்குன்னு போயிடணும். அப்படி ஜாப் பாட்டு அடிச்ச மாதிரி டக்குன்னு மேல போயிடணும். என்ன செய்யுது? அப்ப ஹவுஸ்ல சொன்னாங்கன்னா 5 நேரம் தொழுதுக்கோ, நீ கோடீஸ்வரன் ஆயிடுற. 5 நேரம் தொழுதுக்கோ. அவர் சிரிக்கிற. ஹவுஸ்ல இருந்த பாரு, ஏன்ப்பா சிரிக்கிற? முதல் சப்பல மோதினாருக்கு பக்கத்துல 19 வருஷமா தொழுகிறேன், ஒரு பறக்கத்து இல்லை. மோதினாருக்கு பக்கத்துல தான் நிக்கிறேன், ஒரு பறக்கத்தும் இல்லை. இப்ப ஹவுஸ்ல சொன்னாங்களா, அப்படியா? வீட்டினுடைய கதவுகள் ஜன்னல்கள் எல்லாத்துக்கும் பரதா போடு, பறக்கத்து வரும். அதே மாதிரி போனாரு, பரதா போட்டாரு, பறக்கத்து கொட்டுது, பொருளாதாரம் கொட்டுது. நேரா கௌசல்யத்துல வந்தாரு, பரதாவுக்கும் பறக்கத்துக்கு என்னங்க சம்பந்தம்? வீட்டுல போய் திற போட்டு எல்லாம் செஞ்சு பொருளாதாரம் பெருகிடுச்சு. என்ன காரணம்? கௌசல்யா சொன்னார்களா, தொழாதவனின் பார்வை, தொழாதவனின் பார்வை, திறந்திருக்கிற வீட்டின் கதவு வழியாக ஜன்னல் வழியாக தொழாதவனின் பார்வை போனாலே பறக்கத்து போகும். தொழாத ஆண்கள், தொழாத பெண்கள், தொழாத இளைஞர்கள் வீட்டில் இருக்கிற போது பறக்கத்து கிடைக்குமா? இதைத்தான் சொன்னேன் என்று சொல்லுகிறார்கள். அல்லாஹ் அக்பர். இதெல்லாம் ஹுஸ்னே காத்திமாவுக்கான அடையாளம். முடிவு கெட்டவர்களுக்கான அடையாளம் ஒரு 10 இருக்கு. முடிவு கெட்டவர்கள் யாருக்கெல்லாம் முடிவு நல்ல முடிவு ஏற்படாது, நாம் தவிர்த்து கொள்வதற்காக ஃபுகஹாக்கள் இதையும் எழுதுகிறார்கள். யாருடைய முடிவு நல்லதாக இருக்காது, அதுக்கு ஒரு 10 அடையாளத்தை போடுறாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த 10லிருந்து இந்த உம்மத்தை பாதுகாப்பானாக. முதல்ல அல் முஸ்லிம் அல் மஆசி, பாவத்திலேயே பிடிவாதமாக இருப்பவன், பாவத்தை விட்டு போறதே இல்லை. நான் உதாரணத்துக்கு சொல்றது, இந்த மாணவர்களுக்கு எல்லாம் இந்த ஓடிங்கிற ஒண்ணு வந்திருக்குது, நம்மால அதை விட்டுட்டு போகவே மாட்டேங்கிறான் இல்லையா? இந்த கடை வச்சிருக்கிறாரு, 6 லட்சம் ரூபாய் தான் அதற்கு ஓடி. ஒருத்தர் சொன்னாரு 4 லட்சம் ரூபாய் தான் அதற்கு ஓடி அப்படின்னு 10 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னவர் இப்ப சொல்றாரு, அதற்கு 1 கோடி ரூபாய் ஓடி இருக்கு, நீ ஓடி இல்லையா? அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். இந்த வட்டி ஒரு மனிதனை படாதவாடு வளர்த்துவிடும். அதற்கு ஒரு சுவை இருக்கிறது, அதற்குள்ளே மாட்டிக்கொண்டு நிறைய பேர்களை அந்த வட்டி அழித்து இருக்கிறது, தற்கொலை செய்ய வைத்திருக்கிறது, நிறைய குடும்பங்களை காலி செய்திருக்கிறது. ஏன் இந்த உம்மத்து அறியாமலேயே வாழ்கிறது. முஸ்லிம்களுடைய மஆசி, பாவத்திலேயே பிடிவாதமாக இருப்பவர்கள், அந்த பாவத்தை விடவே மாட்டான். இவர்களுடைய இறுதி முடிவு நல்லதாக இருக்காது. கோவையிலிருந்து ஒரு ஆள் திருவனந்தபுரத்திற்கு பஸ்ல போறாங்க. ஒரு 5-6 இளைஞர்கள் ஒண்ணா சேர்ந்து போறாங்க. பஸ்ல போகும்போது டிக்கெட் எடுத்து போயிட்டு இருக்கிறாங்க. பாதி வழியில டீ குடிக்கிறதுக்காக பஸ் நின்றாச்சு. ஒரு இளைஞன் டீ குடிச்சுட்டு இருக்கும் போதே பஸ் கிளம்பிடுச்சு. உடனே அந்த இளைஞர் சொல்றாரு, நம்ம பஸ் கிளம்பிடுச்சு, சீக்கிரம் வாங்கடா. 1000 ரூபாய் டிக்கெட், 1.5 கோடி ரூபாய் பஸ், நம்ம பஸ் கிளம்பிடுச்சுங்கிறான். இது என்ன அநியாயம் இல்லையா? வாங்கியிருக்கிற டிக்கெட் வெறும் 1000 தான், 1.5 கோடி ரூபாய் பஸ், நம்ம பஸ் கிளம்பிடுச்சு, சீக்கிரம் வா. அந்த டிக்கெட் இருக்கிற வரை நம்ம பஸ், டிக்கெட் இருக்கிற வரை கட்ட முடியாது. நம்ம பட்டனை நம்மால கலட்ட முடியாது. நாம போட்டு இருக்கிற செருப்பை நம்மால் கலட்ட முடியாது. இதுதான் வாழ்க்கை. அப்ப இந்த துன்யாவுக்காக வேண்டி காலையிலிருந்து மாலை வரை மாடு மாதிரி மாங்கு மாங்கு என்று உழைப்பது, அல்லாஹ்வை மறந்து உழைப்பது இவர்களின் நல்லதாக இருக்காது என்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்கிறார். அதனால துன்யாவே மானான்னு சொல்லல, நல்லா சம்பாதிக்கணும். ஆனா நம்முடைய இறுதி ஸ்டேஷன் மறுமைன்னு நினைச்சு சம்பாதிக்கணும். மூன்றாவதாக அல் அம்ரால் குலூப், உள்ள நோய்கள் ஒரு மனிதனுடைய இறுதி முடிவை கெடுத்துவிடும். இல்லாததை இவரா உண்டாக்கிடக்கூடாது இல்லையா? மார்க்கெட்டில் இல்லாத செயல்பாடுகளை, நிறைய செயல்பாடுகள் இன்றைக்கு சமூகத்தில் அலங்கரிக்கப்படுகிறது. 5வது ஆக்குல் வாலிதை, உலகத்திலே வாழுகிற போது நிந்தித்து விட்டால், உலகத்திலே வாழுகிற போது பெற்றோர்களை நிந்தித்து விட்டால் அவனுடைய இறுதி முடிவு மாற்றமாக கூட அமைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். 6வதாக இசாத்துல்லாஹி பில்லாஹ், எப்பொழுது பார்த்தாலும் அல்லாஹ்வை திட்டுவது. என் பக்கத்துல இருக்கிறாங்க, நல்லா தான் இருக்கிறாங்க, எனக்கு தான் எல்லா சோதனையும். ஃபர்லுகளிலே பொடுபோக்காக இருப்பது நிறைய நம்ம சமூகத்துல. ஃபர்லுகளிலே பொடுபோக்கு, தொழுகையில பொடுபோக்கா இருக்கலாமா? வயது வந்தவனுக்கு 5 நாள் தொழுகை கடமை, அந்த கடமையில் பொடுபோக்கு. அல்லாஹ் அக்பர். இந்த பொடுபோக்கு யாரிடத்தில் இருக்கிறதோ இறுதி முடிவு கேள்விக்குறியாக இருக்கும். கராஹியத்துல் மௌத், 8வதாக மரணத்தை வெறுப்பது இறுதி முடிவை கஷ்டமாக்கி கொடுத்துவிடும். அதவு தௌபா, 9வதாக தௌபா செய்யாமல் இருப்பது கடைசி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் மௌத்தா போறார், கெட்ட விஷயம்.
கெட்டவர் செய்ய இறுதி முடிவை கட்டதாக ஆக்குங்கள். இதெல்லாம் முடிவு கெடுவதற்கான அடையாளமாக சொல்லப்படுகிறது. நிறைவாக நம்முடைய முன்னோர்கள் வஃபாத்தாகிற போது எப்படி வஃபாத்தானார்கள்? கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தான செய்திகளை கொஞ்சம் பாருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நேரம் சுபஹ் தொழுகை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே உட்கார்ந்து கொண்டு தொழுகை நடத்துகிறார்கள். அலிரலி அல்லாஹ் அப்பாஸ் ரலியல்லாஹு வெளியே பேசிக் கொள்கிறார்கள். அப்பாஸ், அலியே, நீங்கள் தானே ரசூலை அழைத்து வந்தீர்கள், தூக்கி வந்தீர்கள், எடுத்து வந்தீர்கள். பெருமானார் இப்பொழுது எப்படி இருக்கிறார்கள்? அலி சொல்லுவாங்க, ஆரோக்கியமாக இருக்கிறார்கள். அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, அணைகிற நெருப்பு இப்பொழுதுமே வேகமாக எரியும் அலியே. பெருமானார் இருக்கிற ஆயிஷா தண்ணீரை எடுத்து ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா உடலெல்லாம் துடைத்து விடுகிறார்கள். அல்லாஹும்ம ذل بصرفنا اشفي انت ஜிப்ராயில் சொல்லிக் கொடுத்த துஆவை ஓதி ஓதி தடவுகிறார்கள். தூரத்திலே அப்துர் ரஹ்மான் ஆயிஷா ரலியல்லாஹு சகோதரர் மிஸ்வாக் செய்து கொண்டிருக்கிறார். அந்த மிஸ்வாக்கை வாங்கி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது வேண்டுமா என்று கேட்கிறார்கள். ஆமாம் என்று சொல்ல தன் பல்லிலே கடித்து மெதுவாக்கி பெருமானாருக்கு மிஸ்வாக் செய்யப்படுகிறது. வட்டாங்களே ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம், உங்களிடத்திலே நான் அனுமதி கேட்கிறேன் நாயகமே, உங்களிடத்திலே அனுமதி கேட்கிறேன் நாயகமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய ஹபீபை சந்திக்கிற நேரம் ரஃபீக் அலா, அல்லாஹும்ம ரஃபீக் அலா, அல்லாஹும்ம ரஃபீக் அலா, அல்லாஹும்ம உம்மத்தி உம்மத்தி உம்மத்தி. அல்லாஹ், இதுவரை என் உம்மத்தை என் கையில் வைத்திருந்தேன் ரப்பே, இப்பொழுது உன்னிடத்தில் என் உம்மத்தை ஒப்படைக்கிறேன் என்று பெருமானார் ஆனந்தமாக கண் மூடினார்களே. அந்த பெருமானார் எந்த நாள் இறந்தார்கள்? திங்கட்கிழமை. நாளைதான் திங்கட்கிழமை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுது இறந்தார்கள்? எத்தனை வயதில் இருந்தார்கள்? எல்லாம் ஒரே மாதிரி 63 வயசுல பெருமானார் வஃபாத்தானார்கள். எனக்கும் அந்த நேரம் வந்துவிட்டது. அம்மா, நான் யாரிடத்திலும் கடன் வாங்கியிருந்தால் என் கடனை பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள், ஒப்படைத்து விடுங்கள், என் சொத்தை விட்டு ஒப்படைச்சிருங்க. நான் வஃபாத்தானதற்கு பிறகு, அம்மா ஆயிஷா, சொத்திலே உனக்கு பங்கு வேண்டாம் அம்மா, நீ உனக்கு வானா 2 பொம்பளை பிள்ளை பாக்கி இருக்கிற பசங்களுக்கு கொடுத்துருமா, 2 பையன் 2 பொம்பளை பிள்ளை கொடுத்துருமா. ஆனா ஒரு பொம்பளை பிள்ளை அஸ்மாதான் இருக்கிறாங்க. அடுத்த ஆயிஷா, மனைவியின் வயிற்றிலே ஒரு குழந்தை இருக்கிறது. அந்த குழந்தை பொம்பளை பிள்ளைங்கிறது தெரிஞ்சு வச்சிருந்தாங்க அவங்க கிரவியெல்லாம். அதனால பக்கத்தில் அடக்கம்மா, இல்லை என்றால் என்னை பொது கவரில் அடக்கி விடம்மா. அம்மா கண்ணை மூடுகிறார்கள், சந்தோஷத்தோடு கண்ணை மூடுகிறார்கள். என் ஹபீபை பார்க்கும் என்று கண்ணை மூடுகிறார்கள். அதற்கு பிறகு கஃன் தஃபன் எல்லாம் பண்ணி அழைச்சிட்டு போகும்போது ரசூலின் கபரிலிருந்து வந்ததே அல் ஹபீப் யூசில் ஹபீப், ஹபீபை ஹபீபோடு சேர்க்கட்டும், என் தோழரை தோழரோடு சேர்த்து வையுங்கள். அதற்கு பிறகு இதில் படுக்க தகுதி இல்லை, நல்லவனாக இருந்தால் கீழே படுத்தாலே சொர்க்கத்தின் வாடை எனக்கு வந்துவிடும். அப்துல் உமர், என் அன்பு மகனே, சொர்க்கத்தின் வாடையை நான் நுகர்கிறேன், என்னை கீழே படுத்தவை. சொர்க்கத்தின் வாடையை நுகர்ந்தவர்களாக உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா எப்படி வஃபாத்தானாங்கற செய்தியாவது நம்ம தெரிஞ்சிருக்கணும்ல. உஸ்மான் கனி ரலியல்லாஹு தாகமாக இருக்கிறது, தண்ணீர் வேண்டும். அந்த அம்மா போய் அங்கே இங்கே சுத்தி உஸ்மான் ரலியல்லாஹு தூங்கிட்டாங்க. கடைசியில உஸ்மான் ரலியல்லாஹு எந்திரிக்கும் போது அந்த அம்மா தண்ணி கொடுக்குது. காலை சுபுகு நேரமாகிவிட்டது, வாங்க சொல்லிவிட்டது. தண்ணீர் கொடுக்கிற போது உஸ்மான் ரலியல்லாஹு வேண்டாம், நான் நோன்பு வைத்து விட்டேன், நோன்பை நியத்து செய்து விட்டேன். அப்ப மனைவி, ஏங்க அப்படி நியத்து செஞ்சீங்க? இல்ல, நான் கொல்லப்படுவேன் சொல்லிட்டேன், இன்று நான் கொல்லப்படுவேன், என் ஹபீப் என்னை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி அன்னைக்கு குர்ஆன் ஓதிட்டு இருக்காங்க, சயக்ஃபீகஹுல்லாஹ் என்ற வசனம் வருகிற போது அல்லாஹ் உங்களுக்கு போதுமானவன் என்ற வசனம் அன்பிற்குரியவர்களே, முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவருடைய வரலாறுகளை கொஞ்சம் பார்க்கிறோம். முஆத் பின் ஜபல், அல்லாஹ் அக்பர், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது காதல் கொண்ட சஹாபா. நீ வீரனை விட்டாயா, நீ ஏழையை விட்டாயா, பணக்காரனை விட்டாயா, யாரை விட்டு வைக்க? முதலில் மகனே, என்னை நீ பிடி, என் ரப்பை பார்க்க வேண்டும், பிடி என்னை. ஆனந்தமாக வர்ணித்தார்களே பிலால் ரலியல்லாஹு தஆலா. அல்லாஹு அக்பர். பெருமானாரின் மீது நேசம் பிலால் ரலியல்லாஹு இருந்த மாதிரி உலகத்தில் யாருக்குமே இல்லையே. பிலால் ரலியல்லாஹு தஆலா, என்னை மறந்து போய் விட்டாயா? 6 மாசத்துக்கு பின்னாடி பெருமானார் கனவுல, என்ன பிலால், என்ன மறந்துட்டியா?
அல்லாஹ் அக்பர் துடித்து எழுந்து உடனே புறப்படுகிறார்கள். நாயகத்தின் மீது கொண்ட காதல் நேர கிளம்பிட்டாங்க. மனைவி மக்கள் யார்த்தையும் சொல்ல புரட்டாச்சு. மதீனாவுக்கு வந்தாச்சு. வந்தா ஹசன் அலி எல்லாம் ஒரு பக்கம், ஹுசைன் அலி எல்லாம் ஒரு பக்கம், எல்லாரும் வர்றாங்க. பிலால் வாங்க சொல்லுங்க, வாங்க சொல்லுங்க, வாங்க சொல்லுங்க. பிலால் வந்தாச்சு, வாங்க சொல்லுங்க, வாங்க சொல்லுங்க. பிலால் அலி எல்லாம் ஒரு நாளும் முடியாது. ஹசன் ஹுசைன் அலி எல்லாம் வந்து வாங்க சொல்லுங்க. ஏன்னா ரசூலுல்லாவை பார்த்து வாங்க சொன்ன பிலால் இன்றைக்கு கண்மணி இல்லையே. ஆனா ஹசன் ஹுசைன் அலி எல்லாம் ரசூலுல்லாவுடைய தோற்றத்துல ஒப்பானவங்க. அதனால பார்த்து வாங்க சொல்லுங்கள். ஹசன் ஹுசைன் அலி அல்லாவை பார்த்து பிலால் அலி அல்லா வாங்க சொல்றாங்க. பிலாலின் குரல் கேட்கிற போது ஒரு 8-10 வயசு சிறுவன் ஓடி வந்து அம்மாட்ட கேட்டான், அம்மா இது யாரின் குரல்? இது பிலாலின் குரல். போன பிலால் திரும்பி வந்து விட்டாரா? திரும்பி வந்து விட்டார். அந்த சிறுவன் கேட்டாராம், அம்மா போன ரசூல் எப்பொழுது அம்மா திரும்புவார்கள்? மதீனாவே அழுதது. போன ரசூல் எப்பொழுது திரும்புவார்கள்? ஏன் எனக்கு முன்னால் அழுகிறீர்கள்? என் கண்மணி காட்சி தருகிறார்கள், ஏன் அழுகிறீர்கள் என்றல்லவா ஊரை விட்டு சென்றார்கள். உமர் அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வஃபாத்தாகிற போது எல்லோரும் சென்று விடுங்கள். லஸ்து இன்னி உரா மாலா தரவுன், நீங்கள் பார்க்காததை எல்லாம் நான் பார்க்கிறேன். எல்லாம் வெளியே போயிருங்க சொல்லிட்டாங்க. மனிதர்களும் அல்ல, ஜின்களும் அல்ல, விதவிதமான மனிதர்களை பார்க்கிறேன். திருக்கத்தாருள் ஆகிறா, திருக்கத்தாருள் ஆகிறா, மறுமையின் நினைப்பு எனக்கு வந்து விட்டது, இந்த உலகம் சதமல்ல என்று உயிர் நீத்தார்களே. அன்பிற்குரியவர்களே, இந்த இறைநேசர்களின் வரலாறுகளை படிக்க வேண்டும். இதுதான் நம்முடைய இறுதி முடிவை அழகாக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கலிமாவோடு மரணிக்கிற நசீபை எனக்கும் உங்களுக்கும் நசீபாக்கி தருவானாக. யாரெல்லாம் இங்கு வருகை தந்திருக்கிறீர்களோ இந்த இஸ்லாமிய அத்தனை இவர்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறுதி முடிவை நல்லாக்கி தருவானாக, சிறப்பாக்கி தருவானாக. இன்றைய டிப்ஸ் அன்புக்குரியவர்களே, ஒரு அழகான துவா, எல்லா நேரத்திலும் கேட்க வேண்டிய துவா. பெருமானார் அதை ஜம்சமை குடிக்கிற போது கேளுங்கள், உடனே கிடைக்கும் என்றார். அப்படின்னா அந்த துவாவினுடைய வெயிட் எவ்வளவு பார்க்கணும். எல்லா நேரத்திலும் கேட்க வேண்டும். அது என்ன துவா? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபிஆ வ ரிஸ்கன் வாசிஆ வ ஹலாலன் தய்யிபா வ ஷிஃபாஅ மின் குல்லி தா. நாலே வார்த்தை. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபிஆ, பயனுள்ள கல்வியை கொடு. வ ரிஸ்கன் வாசிஆ, விசாலமான ரிஸ்கை கொடு. வ ஹலாலன் தய்யிபா, மனமான ஹலாலை கொடு. அல்லாஹு அக்பர். வ ஷிஃபாஅ மின் குல்லி தா, எல்லா நோவிலிருந்தும் நிவாரணத்தை கொடு. நாமும் கேட்போம், அல்லாஹ் தருவான். வாஹுல் அஹ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா நபியினா மௌலானா முஹம்மது வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அல்லாஹும்ம அன்தஸ் ஸலாம் வ மின்கஸ் ஸலாம் இலைக யர்ஜுஸ் ஸலாம். தபாரக் ரப்பனா வ தஆலா வ தஅல்லம்த யா தல் ஜலாலி வல் இக்ராம். அல்லாஹும்ம யா கனி யா ஹமீத் யா முஜீத் யா முஈத் யா ரஹீம் யா வதூத். ஆமினா பி ஹலாலிக வ ஹராமிக வ பி தஆத்திக வ மஅசியத்திக வ பி ஃபضلிக மன் சிவா. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله تعالى وسلم على خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صلي